மாணவர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகு 4 ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்களுக்கான விடைகளும் விளக்கங்களும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் ஏன் ஹேலஜன்களுடன் வைக்கப்படவில்லை? இது 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ என்ன காரணம் எழுதணும்? ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கார உலோகங்களையும் ஹேலஜன்களையும் ஒத்து காணப்பட்டாலும் தனது பெரும்பாலான சேர்மங்களில் +1 ஆக்சிஜனேற்ற நிலை, இதுதான் முக்கியமான வார்த்தை, +1 ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படுகிறது. அதாவது கார உலோகங்களை மாதிரி. அதனால தான் தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனை முதல் தொகுதியில் வச்சுருக்குமே தவிர ஹேலஜனோட சேர்த்து வைக்கவில்லை. அது மாதிரி 0 டிகிரி செல்சியஸில் உள்ள பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸில் உள்ள திரவ நீரில் வைக்கப்படும் போது மூழ்குகிறது ஏன்? ஸோ 0 டிகிரி செல்சியஸில் உள்ள திட நீர், அதாவது பனிக்கட்டி மற்றும் திரவ நீரின் அடர்த்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிக்கட்டிக்கு 0.9150 இருக்கும். திரவ நீரோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 0.999 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். அப்போ அடர்த்தி குறைந்த திடப்பொருள் அடர்த்தி மிகுந்த திரவத்தில் பொதுவாகவே என்ன செய்யும்? மிதக்க தான் செய்யும். அதுதான் ரூல். அடர்த்தி குறைந்த பொருள் அடர்த்தி மிகுந்த திரவத்தில் மிதக்கும். எனவே 0 டிகிரி செல்சியஸில் உள்ள பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸில் உள்ள நீரில் மூழ்கும். அப்போ இதுக்கு மெயினான ரீசன் அடர்த்தி தான். அடர்த்தி கம்மியாக இருக்கும். பனிக்கட்டி அடர்த்தி கம்மியாக இருக்கும், திரவத்தோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். தென் 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரைடுகள் லூயி அமைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் மற்றும் பிணைப்புகளின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரான் குறைபாடு உடையவை. இந்த வகை ஹைட்ரைடுகள் பார்த்தீங்கன்னா 13வது தொகுதியைச் சேர்ந்த தனிமங்களால் உருவாக்கப்படுகிறது. இந்த ஹைட்ரைடுகள் நிலைப்புத்தன்மை அடைவதற்கு 8 எலக்ட்ரான்களை விட குறைவாக கொண்டிருக்கும். அதான் ரீசன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா BH3 போரேன், அதே மாதிரி AlH3n. ஸோ இவை லூயி அமிலங்களாக செயல்படும். ஏன்னா எலக்ட்ரான் குறைபாடு இருக்கிறதுனால லூயி அமிலமாக செயல்படும். தென் சரியான எலக்ட்ரான் கொண்டவை. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 14வது தொகுதியை சேர்ந்த தனிமங்களால் உருவாக்கப்படுகின்றன. இவ்வகை ஹைட்ரைடுகள் லூயி அமைப்பிற்கு தேவையான எலக்ட்ரான்களை சரியான எண்ணிக்கையில் கொண்டுள்ளது. இதில் கரெக்டாக இருக்கும். இவற்றின் நிலைப்புத்தன்மை 14வது தொகுதியின் தனிமங்களின் உருவளவு அதிகரிக்கும் போது குறைகிறது. ஏனெனில் உருவளவு அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் அதிகரிக்கும். அதனால் நிலைப்புத்தன்மை என்னாகுது? குறையுது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா CH4 மீத்தேன், SiH4 சிலேன். அடுத்து எலக்ட்ரான் அதிகமாக கொண்டவை 3வது வகைப்பாடு. ஸோ லூயி அமைப்பு எழுதுவதற்கு தேவையான எலக்ட்ரான்களை விட அதிக எண்ணிக்கை கொண்ட எலக்ட்ரான்களை கொண்ட ஹைட்ரைடுகள் தான் இந்த வகை ஹைட்ரைடுகள். இப்போ உதாரணமாக H2O அப்படின்னு சொல்லுவோம், அல்லது NH3. NH3ல் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மேலே 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரைடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17 தொகுதியில் உள்ள தனிமங்களால் உருவாக்கப்படுகின்றன. இப்போ 15ல் பார்த்தீங்கன்னா HO அல்லது H2O சொல்லுவோம், அல்லது HF சொல்லலாம் 17ல். அதே மாதிரி NH3 எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான் இருக்கும், பிணைப்பில் உள்ளது போக எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான் இருந்ததுன்னா அதுதான் இந்த வகை ஹைட்ரைடுகள், எலக்ட்ரான் அதிகமாக கொண்டவை. அடுத்து பின் வருவனவற்றுள் எந்த ஹைட்ரைடு திடப்பொருள் மற்றும் வாயு 2 இது கொடுத்துருக்காங்க. HCl கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட்ரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ HCl பொதுவாகவே சகப்பிணைப்பு ஹைட்ரைடு, எலக்ட்ரான்களை சமமாக பங்கிட்டு கொள்ளும்.
அதனால் மூலக்கூறுகளுக்கிடையே என்ன பிணைப்பு இருக்காது, ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்காது. எனவே வாயு நிலைமையில் காணப்படும். ஆனால் சோடியம் ஹைட்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா அயனி ஹைட்ரைடு. ஸோ இது வந்து எலக்ட்ரான் வந்து சோடியத்துலேருந்து ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் இடம் மாறி உனக்கு வந்து என்ன ஆகும்னா நிலை மின்னியல் கவர்ச்சி விசை காரணமாக திடப்பொருளாக இருக்கும். சோடியம் ப்ளஸ்ஸாகவும் ஹைட்ரஜன் மைனஸாகவும் இருக்கும். Na+H- சோடியம் ஹைட்ரைடு. அப்போ நிலை மின்னியல் கவர்ச்சி விசை இருக்கிறதுனால இது வந்து என்னாகும், திடப்பொருளாக காணப்படும். அயனி பிணைப்பு, எலக்ட்ரான் பரிமாற்றம் ஆகும். அடுத்து இரண்டாவது வரிசையில் உள்ள தனிமங்களின் ஹைட்ரைடுகளில் எதிர்பார்க்கப்படும் வாய்ப்பாட்டினை எழுதுக. வாய்ப்பாட்டின் போக்கு என்ன? இவ்வரிசையில் முதல் 2 தனிமங்களின் ஹைட்ரைடுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று எவ்வாறு மாறுபடுகின்றது? இப்போ இரண்டாவது வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஹைட்ரைடு, பெர்லியம் ஹைட்ரைடு, போரான், அடுத்தது மீத்தேன், அமோனியா, நீர், வாட்டர் சொல்லுவோம், H2O, அடுத்தது ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. ஸோ இரண்டாவது வரிசை தனிமங்கள் வந்து ஹைட்ரஜனுடன் இணைந்து இந்த மாதிரி சேர்மங்களை வந்து என்ன செய்யுது, உருவாக்குது. ஸோ இந்த வரிசை ஹைட்ரைடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மைய அணுவுடன் இணைந்துள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை கார்பன் வரை அதிகரிக்கிறது, பின்பு குறைகிறது. பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, 4, திரும்ப என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது, 3, 2, 1ன்னு வருது. ஸோ இரண்டாம் வரிசையில் முதல் 2 ஹைட்ரைடுகள், அதாவது லித்தியம் ஹைட்ரைடும் பெர்லியம் ஹைட்ரைடும், லித்தியம் ஹைட்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா அயனி ஹைட்ரைடு வகையை சார்ந்தது. பெர்லியம் ஹைட்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்பு ஹைட்ரைடு வகையை சார்ந்தது. அடுத்து கீழ்கண்ட வேதி வினைகளுக்கு வேதி சமன்பாடுகள் எழுதுக. டங்ஸ்டன் ஆக்சைடுடன் டங்ஸ்டன் 6 ஆக்சைடுடன் நைட்ரஜனை வெப்பப்படுத்துதல். டங்ஸ்டன் 6 ஆக்சைடுடன் நைட்ரஜனை வெப்பப்படுத்துதல். அடுத்தது ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயு. ஸோ WO3 + 3H2, W + 3H2O, இதுதான் வந்து டங்ஸ்டன் 6 ஆக்சைடுன்னு சொல்லுவோம், WO3. அப்புறம் H2 + Cl2 Hν, இது வந்து ஒளி வேதி வினைன்னு சொல்லுவோம், ஒளி மூலமாக நடக்கக்கூடிய வினை, அதான் Hν போட்டிருக்காங்க. Hνனா என்னது, ஒளியின் செறிவு, ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம்ல, அதிர்வெண். 2HCl வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் கீழ்கண்ட வேதி வினைகளை பூர்த்தி செய்து அது நீரார் பகுத்தல், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, நீரேற்ற வினை என வகைப்படுத்துக. ஃபஸ்ட் இது வந்து KMnO4 + H2O2, அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ரெண்டாவது குரோமியம் குளோரைடு ப்ளஸ் நீர். மூணாவது கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் நீர். ஸோ 2KMnO4 + 3H2O2, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஹைட்ரஜன் பெராக்சைடு ரெண்டும் சேர்ந்துனா என்ன கிடைக்கும், 2MnO2, மேங்கனீஸ் ஆக்சைடு கிடைக்கும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், அப்புறம் ஆக்சிஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஆக்சிஜனேற்றன்னு எழுதணும், அக்குன்னு போட்டிருக்கு, ஆன்னு எழுதணும், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. அடுத்து CrCl3 + H2O, CrH2O6Cl3, 6H2Oன்னு போடணும், H2Oக்கு முன்னாடி 6ன்னு ஒரு நம்பரை போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீரேற்ற வினை அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் வந்து சேர்றது. அடுத்து CaO + H2O, இது வந்து பார்த்தீங்கன்னா நீரார் பகுத்தல், CaOH twice, Ca, இது வந்து நீரார் பகுத்தல் அப்படின்னா நீர் வந்து அப்படி சேர்றதல். நீர் ஏற்றம்னா ஒரு தொகுதிக்கு பதிலாக நீர் வந்து சேர்றது, அதான் வந்து நீர் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீரார் பகுத்தல் நிலக்கும் போது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது H2O2 ஒரு ஆக்சிஜனேற்றியாகவும் ஆக்சிஜன் ஒடுக்கியாகவும் செயல்படுகிறது. இக்கூற்றினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் நிரூபிக்கவும். H2O2னா ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு. அது வந்து பார்த்தீங்கன்னா அமில ஊடகத்தில் வந்து ஆக்சிஜனேற்றியாக செயல்படும், கார ஊடகத்தில் வந்து ஆக்சிஜன் ஒடுக்கியாக செயல்படும். ஸோ அமில ஊடகத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாற்றிடும். ஸோ 2FeSO4 + H2SO4
ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 gives Fe2SO4 thrice, அதான் ஃபெரிக் சல்ஃபேட்டுன்னு சொல்கிறோம், ப்ளஸ் 2H2O. இதே கார ஊடகமாக இருந்தால், சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஊடகமாக இருந்தால் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்ன பண்ணணும்னா பெர்மாங்கனேட் அயனியை ஒடுக்கி Mn4+ அயனியாக மாற்றிடும். ஸோ 2KMnO4 + 3H2O2 gives 2MnO2 + 2KOH + 2H2O + 3O2ன்னு வந்துடும். அதாவது பெர்மாங்கனேட் அயனியை வந்து என்ன செய்யுது அப்படின்னா Mn4+ அயனியாக மாற்றிடுது, Mn4+ அயனியாக மாற்றி விடுகிறது. ஸோ அமில ஊடகமாக இருந்தால் ஆக்சிஜனேற்றம், கார ஊடகமாக இருந்தால் ஆக்சிஜன் ஒடுக்கம். அடுத்து கனநீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சாதாரண ஹைட்ரஜனை விட பார்த்திங்கன்னா டியூட்டீரியம் வந்து 2 மடங்கு எடை அதிகமாக இருக்கும். அதே போல் சாதாரண நீரை விட கனநீர் வந்து எடை வந்து அதிகமாக. அப்போ எடை அதிகமாக இருக்கக்கூடிய கனநீரை நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உடலில் இருக்கக்கூடிய உயிர் வேதிவினைகள், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம்ல, நம்ம உடலில் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல், செரிமானம் மற்ற ரெஸ்பிரேஷன்லாம் பண்ணும்போது நடக்கக்கூடிய வினைகள்லாம் வந்து பாதிப்பு உள்ளாகும். எனவே அதனால தான் கனநீரை வந்து என்ன செய்ய முடியாது, குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது. தென் நீர்வாயு மாற்ற வினை என்றால் என்ன? நீர்வாயுனா என்னன்னு தெரியும். நீர்வாயுனா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவைக்கு பேர் தான் நீர்வாயு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீர்வாயு வந்து கார்பன் மோனாக்சைடு, அந்த நீர்வாயுவில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா நீராவியோட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். நீராவியோட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அதே மாதிரி ஹைட்ரஜன் மூலக்கூறாகவும் மாறிடும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீர்வாயு மாற்ற வினை. இங்கே என்ன மாறுது, கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஸோ CO + H2 + H2O gives, இது எவ்வளோ டிகிரியில் ஹீட் பண்ணணும்னா இந்த வினை நடக்கணும்னா 450 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொடுக்கணும். அதே மாதிரி இரும்பு ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடு வினையூக்கி பயன்படுத்தினா தான் CO2 + 2H2 ஃபார்ம் ஆகும். தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை நிரூபிக்கவும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜனோட பண்பு வந்து கார உலோகங்களோட பண்போட ஓரளவு ஒத்துருக்கு. அதுக்கு காரணம் வந்து எலக்ட்ரான் அமைப்பு. ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு 1s1, கார உலோகங்களோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து NS1. அப்போ ரெண்டும் சேமாக இருக்குது. அது மாதிரி நேர் அயனி உருவாதல். இப்போ கார உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Na+, சோடியம் +, பொட்டாசியம் +, இந்த மாதிரி நேர்மின் சுமையுடைய அயனிகளை உருவாக்குவது போலவே ஹைட்ரஜனும் வந்து H+ஐ எளிதாக உருவாக்குகிறது. அதனால் ஹைட்ரஜனின் பண்பு வந்து கார உலோகங்கள் மாதிரி இருக்குது. அடுத்து ஹாலஜன் மாதிரி எப்படி இருக்குது? எலக்ட்ரான் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1s1. எலக்ட்ரான் அமைப்பு வந்து ஹாலஜனை போன்ற ஹைட்ரஜனும் ஓர் எலக்ட்ரானை பெற்று மந்த வாயு எலக்ட்ரான் அமைப்பை அடைகிறது. இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து என்ன ஆகும், H- ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகி 1s2 நிலைத்த அமைப்பை வந்து உருவாக்கும், ஹீலியத்தோட அமைப்பு. இதே போல் தான் ஹாலஜன்களும். ஃப்ளோரின் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு என்ன ஆயிரும்னா ஃப்ளூரைடு அயனியாக மாறும், F-. நியானோட எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும். அடுத்து எதிர் அயனியை உருவாக்கும் திறன். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்களோட ஹாலஜன் மாதிரி ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு ஹைட்ரைடு சேர்மங்களை உருவாக்கிடும். இப்போ சோடியம் ஹைட்ரைடு NaH, அப்போ ஒரு எலக்ட்ரானை வாங்கிடும், சோடியத்துலேருந்து வாங்கி சோடியம் ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகிரும். அதே மாதிரி மேற்கூறிய பண்புகளிலிருந்து ஹைட்ரஜனானது கார உலோகங்கள் மற்றும் ஹாலஜன்களின் பண்புகளை ஒத்துள்ளது என
தெளிவாகிறது. எனவே ஹைட்ரஜனை கார உலோகங்களுடன் ஹாலஜனுடன் வைக்காமல் தனிம வரிசை அட்டவணையில் தனியாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் தொகுதிக்கு மேலே ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்து ஐசோடோப் என்றால் என்ன? ஹைட்ரஜனின் ஐசோடோப் ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் அணுக்கள். அணு எண் வந்து ஒரே மாதிரி இருக்கும், நிறை எண் வந்து வேறு வேறு இருக்கும். அதுதான் வந்து ஐசோடோப்னு சொல்கிறோம். இப்போ ஹைட்ரஜனோட ஐசோடோப் 3 இருக்குது. புரோட்டியம் 1H1, டியூட்டீரியம் 1H2, ட்ரீட்டியம் 1H3. கீழே எழுதியிருக்கிறது நம்பர் வந்து அணு எண், மேலே எழுதியிருக்கிற நம்பர் வந்து நிறை எண். அடுத்து கனநீரின் பயன்களை எழுதுக. கனநீர் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலையில் வந்து வேகமாக செல்லக்கூடிய நியூட்ரான் ஆற்றலை வந்து குறைக்கிறதுக்கு மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது. தென் கரிம வினைகளின் வினை வழிமுறைகளை கண்டறிதல் மற்றும் உடற்செயர் வினைகளின் வழிமுறைகளை தீர்மானிப்பதில் சுவடறிவானாக பயன்படுகிறது. ட்ரேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நடக்குது ஒரு வினை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கனநீர் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அணுக்கரு உலையில் வெளிப்படும் வெப்ப ஆற்றலை உறிஞ்சும் தன்மையினை இது பெற்றிருப்பதால் குளிர்விப்பானாக. நான் அணுக்கரு உலையில் வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கும், வெப்ப ஆற்றல். ஸோ அந்த ஆற்றலை வந்து உறிஞ்சி குளிர்விப்பானாக இது பயன்படுகிறது. அடுத்து டியூட்டீரியத்தின் பதிலீட்டு வினை. ஸோ வினை நிகழும் சூழ்நிலையை பொறுத்து டியூட்டீரியம் வந்து என்ன செய்யும்னா ஹைட்ரஜன் சேர்மங்களில் உள்ள ஹைட்ரஜனை வந்து பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ மீள்முறையில் பதிலீடு செய்யும். அதுதான் வந்து ஸோ இந்த வினையில் நம்ம டியூட்டீரியம் அல்லது கனநீரை பயன்படுத்தி வினைகளை நிகழ்த்தலாம். இப்போ உதாரணமாக மீத்தேன் ப்ளஸ் டியூட்டீரியம் CD4 + 2H2. அதே மாதிரி அம்மோனியா 2NH3 + 3D2, 2ND3 + 3H2. அதாவது ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் பதிலீடு செய்யும். தென் பேரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றலாம்? அதுக்கு 4 வழி இருக்குது. 800 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தணும். பேரா காந்தத்தன்மை உள்ள மூலக்கூறுகளை பயன்படுத்தணும். உதாரணமாக ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அல்லது பிறவி நிலை அல்லது அணுநிலை ஹைட்ரஜன். NO நைட்ரிக் ஆக்சைடு, NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு. இதெல்லாம் சேர்த்தோம்னா மாறிடும். அல்லது இரும்பு அல்லது பிளாட்டினம் வினைவேக மாற்றியோடு சேர்க்கணும். தென் மின் பாய்ச்சலுக்கு அதிக அளவு மின்சாரத்தை வந்து செலுத்தணும்னா 4 வழி இருக்குது. இந்த 4 வழியை ஃபாலோ பண்ணோம்னா பேரா ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிரும்? ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறிடும். அடுத்து டியூட்டீரியத்தின் பயன்கள். வேதி வினைகளின் வழிமுறைகளை அறிய சுவடறிவானாக பயன்படுகிறது. அடுத்து செயற்கை கதிரியக்கத்தை ஏற்படுத்த அதிவேக டியூட்ரான்கள் பயன்படுகிறது. தென் கனநீர் எனப்படும் டியூட்டீரியம் ஆக்சைடு அணுக்கரு உலைகளில் நியூட்ரானின் வேகத்தை குறைக்க மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது. தென் மின்னார் பகுப்பு முறையில் ஹைட்ரஜன் தயாரித்தலை விளக்கு. மின்னார் பகுப்பு முறைனா தூய்மையான ஹைட்ரஜன் தயாரிக்கலாம். அதில் வந்து சிறிதளவு அமிலம் அல்லது காரம் கொண்ட நீர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னார் பகுப்பு செய்யப்பட்டு ஹைட்ரஜன் பெறப்படுகிறது. மின்னார் பகுப்பு கலனில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் வந்து ஆனோடாகவும் நேர்மின் வாயாக செயல்படும். இரும்பு வந்து கேத்தோடு எதிர்மின் வாயாக செயல்படும். அப்போ நேர்மின் வாயில் என்ன நிகழும் அப்படின்னா எலக்ட்ரான் வெளிப்படும். அப்போ நேர்மின் வாயில் ஹைட்ராக்சைடு அயனி வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீர் மூலக்கூறாக மாறி நீர் மூலக்கூறாகவும் அரை ஆக்சிஜனாகவும் மாறி எலக்ட்ரானை வெளித்தள்ளும், 2 எலக்ட்ரானை. எதிர்மின் வாயில் வந்து நேர்மின் வாயில் வெளித்தள்ளக்கூடிய எலக்ட்ரான்களை எதிர்மின் வாய் வந்து என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். அப்போ நீர் வந்து எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு ஹைட்ராக்சைடு அயனியாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறிடும். அப்போ எதிர்மின் வாயில் தான் வந்து என்ன ஆகுது? ஹைட்ரஜன் வந்து உருவாகுது. அப்போ ஒட்டுமொத்த வினையை சேர்த்து எழுதணும் அப்படின்னா 2H2O gives H2 + half O2. H2O gives H2 + half O2. ஸோ நீரை மின்னார் பார்க்கும்போது ஹைட்ரஜன் உருவாகிறது. அடுத்து ப்ராப்ளம்ஸ். இது 3 மார்க்கில் கேட்கலாம். பொதுவாக பயன்படுத்தப்படும் உப்பில் உள்ள ஒரு முதல் தொகுதி உலோகம் A ஆனது B உடன் வினைபுரிந்து C என்ற சேர்மத்தை தருகிறது. ஏன்னு ஒரு உலோகம் இருக்குது, அது பியோட வினைபுரிந்து C என்ற சேர்மம் உருவாகுது. இச்சேர்மத்தில் ஹைட்ரஜனின்
ஹைட்ரஜன் -1 ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படுகிறது. அடுத்து பி ஆனது ஆக்சிஜன் வாயுவுடன் வினைபுரிந்து பொது கரைப்பான் டியை தருகிறது. பொது கரைப்பான் என்னது? வாட்டர் தான், தண்ணி, நீர். சேர்மம் டி ஆனது, அதாவது தண்ணி என்ன ஆகுது? ஏவுடன் வினைபுரிந்து, அந்த உலோகத்தோட வினைபுரிந்து ஈ என்ற வலிமையான காரத்தினை உருவாக்குகிறது. ஏபிசிடி மற்றும் இ ஆகியவற்றை கண்டறிந்து வினைகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஒரே ஒரு குறிப்பு இருக்குது. பொதுவாக பயன்படுத்தப்படும் உப்பு, நம்ம வீட்டில் என்ன உப்பு பயன்படுத்துவோம்? சோடியம் குளோரைடு பயன்படுத்தும், NaCl. அதில் இருக்கக்கூடிய முதல் தொகுதி தனிமம் என்னது? சோடியம். அதுதான் ஏ. அப்போ இந்த குறிப்பை வச்சு தான் எல்லாமே எழுதணும். அப்போ சோடியம் தான் ஏ என்ற தனிமம். அப்போ சோடியத்தோட பி வினைபுரிந்து சி என்ற சேர்மம் உருவாகுது. அந்த சேர்மத்தில் ஹைட்ரஜன் -1. அப்போ சோடியம் ஹைட்ரஜனுடன் மூலக்கூறுடன் வினைபுரிந்து சோடியம் ஹைட்ரைடாக மாறுது, 2NaH. அப்போ ஏ என்பது சோடியம், பி என்பது ஹைட்ரஜன் மூலக்கூறு. அடுத்து பி ஆனது, பி ஹைட்ரஜன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தான் நீர் கிடைக்கும். அப்போ 2H2 + O2 gives 2H2O. கரெக்டாக எழுதணும். இந்த இது போடலை நம்பர், நீ போட்டுக்கோ. 2H2 + O2 gives 2H2O. அப்போ டி நீர். அப்போ நீர் என்ன செய்யுது? திரும்ப Na சோடியத்தோட வினைபுரியுது. 2Na + 2H2O 2NaOH. இதான் வலிமையான காரம், சோடியம் ஹைட்ராக்சைடு. இதான் ஈங்கிற சேர்மம். ஸோ இந்த 3 ரியாக்ஷன் எழுதிட்டு ஏ என்பது சோடியம், பி என்பது ஹைட்ரஜன், சி என்பது சோடியம் ஹைட்ரைடு, டி என்பது நீர், இ என்பது சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு எழுதணும். இது 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு 16ஆம் தொகுதி 2வது வரிசையில் உள்ள ஈரணு மூலக்கூறுடன் வினைபுரிந்து பி என்ற அணுக்கரு உலைகளில் மட்டுப்படுத்தியாக செயல்படும் சேர்மத்தினை தருகிறது. அப்போ அணுக்கரு உலையில் மட்டுப்படுத்தி எது பயன்படுது? கனநீர். அப்போ கனநீர் அந்த இதுதான் ஃபார்முலாவை தான் எழுதணும். அப்போ 16வது வரிசையில் இருக்கக்கூடிய 16ஆம் தொகுதியில் இருக்கக்கூடிய 2வது வரிசை, அதில் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ டியூட்டீரியம் தான் ஏங்கிற ஐசோடோப்பு. ஸோ டியூட்டீரியம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கனநீர் உருவாகுது. 2D2 + O2 gives 2D2O. ஏங்கிறது டியூட்டீரியம், பிங்கிறது கனநீர். ஸோ டியூட்டீரியம் என்ன செய்யுது அப்படின்னா C3H6 புரோப்பிலின், CH3 CH டபுள் பாண்ட் CH2 புரோப்பிலினோட சேர்ந்து CH3 CHD CH2D. இதுதான் சேர்மம் டி. ஸோ நிறைவுறா சேர்மம் நிறைவுற்ற சேர்மமாக மாறுது. ஸோ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா டியூட்டீரியம், பிங்கிறது கனநீர், சிங்கிறது புரோப்பீன், டபுள் பாண்ட் இருக்கிறதுனால புரோப்பீன்னு சொல்லணும். டிங்கிறது புரோப்பிலின் டியூட்ரைடு, புரோப்பிலின் டியூட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அமோனியா ஆனது 15ஆம் தொகுதியில் உள்ள பிற தனிமங்களின் ஹைட்ரைடுகளை காட்டிலும் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளது ஏன்? ஸோ அமோனியா பார்த்தீங்கன்னா 15வது தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களோட ஹைட்ரைடு. ஸோ அமோனியாவில் பார்த்தீங்கன்னா வலிமையான மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. மற்ற தனிமங்களில் ஹைட்ரஜன் பிணைப்பு இல்லை. அதனால தான் அமோனியாவுக்கு அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை இருக்கிறது. ஸோ இந்த ஒரு ரீசன் எழுதினா போதும். அமோனியா வலிமையான மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குவதால் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளது. அவ்வளோதான். அப்புறம் இடைச்செருக்கல் ஹைட்ரைடுகள் அதில் உள்ள உலோகங்களை காட்டிலும் குறைவான அடர்த்தியை பெற்றுள்ளது ஏன்? இப்போ உதாரணமாக இடைச்செருகல் ஹைட்ரைடு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணு தான். ஸோ உலோக அணிக்கோவை புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் நிரம்புவதால் உலோக படிகம் என்ன ஆகும்னா கொஞ்சம் விரிவடையும், பெருசாகும், ஹைட்ரஜன் போய் இடையில நுழையும் போது. அதனால தான் இடைச்செருகல் ஹைட்ரைடுகள் அவற்றின் உலோகங்களை விட குறைந்த அடர்த்தியை கொண்டுள்ளன.
அடுத்து ஹைட்ரஜனை சேமித்து வைக்க உலோக ஹைட்ரைடுகள் எவ்வகையில் பயன்படும் என நீ எதிர்பார்க்கிறாய்? இப்போ உதாரணமாக பெல்லேடியம், பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் மிக அதிக அளவு ஹைட்ரஜனுடன் சேர்ந்து உலோக ஹைட்ரைடுகளை உருவாக்குகிறது. எனவே இவற்றை ஹைட்ரஜனை சேகரித்து வைக்க பயன்படுத்த இயலும். பெல்லேடியத்தின் புறப்பரப்பை அடையும் ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் சிதைவடைந்து ஹைட்ரஜன் அணுக்களாக மாறுகின்றன. பிரிகையுற்ற அணுக்கள் படிக அணிக்கோவையின் இடைவெளியில் அல்லது வெற்றிடங்களில், அது நான்முகியாக இருக்கலாம், எண்முகியாக இருக்கலாம், உட்புகின்ற. இவற்றை வெப்பப்படுத்தும் போது ஹைட்ரஜன் அணுக்கள் உலோகத்தின் வழியே விரவி புறப்பரப்பினை அடைந்து மீண்டும் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளாக உருவாகிறது. இதுதான் ரீசன். ஸோ ஹைட்ரஜன் பெல்லேடியம், பிளாட்டினம் இதோட என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் வினை புரிஞ்சும். ஸோ வினை புரிஞ்சு என்ன ஆகும்னா பெல்லேடியம் ஹைட்ரைடு, பிளாட்டினம் ஹைட்ரைடு ஃபார்ம் ஆயிரும். ஸோ பெல்லேடியத்தோட புறப்பரப்பில் ஹைட்ரஜன் வரும்போது என்ன ஆகும்னா மூலக்கூறுகள் அணுக்களாக சிதைவடைந்து அந்த அணுக்கள் என்ன ஆகும்னா அணிக்கோவை புள்ளியின் இடைவெளியில் நுழைஞ்சிரும். ஸோ இதை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் அணுக்கள் உலோகத்தின் வழியே விரவி புறப்பரப்பினை மேலே வந்துடும், புறப்பரப்பினை அடைந்து திரும்ப மூலக்கூறுகளாக மாறிடும். ஸோ தொழில்நுட்ப ரீதியாக உலோக ஹைட்ரைடு உருவாதல் பார்த்தீங்கன்னா ஒரு வேதி வினை காரணமாக உருவானாலும் அது இயற் சேமிப்பு முறை போன்று செயல்படுகிறது. அதாவது நீர் பஞ்சை போன்று உறிஞ்சுதல் மற்றும் வெளியேறுதலை நிகழ்த்துகிறது. இவ்வாறு உலோகங்கள் மற்றும் உலோகக் கலவைகளை மீள் முறையில் ஹைட்ரஜனை ஏற்பதால் அவை ஹைட்ரஜனை சேமிக்கும் கலன்களாக பயன்படுத்தும். இப்போ பஞ்சை தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? தண்ணியை உறிஞ்சிடும். திரும்ப நம்ம புழிஞ்சோம்னா தண்ணி வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் ஹைட்ரஜன் பெல்லேடியம், பிளாட்டினத்தோட ரியாக்ட் ஆகி கிடைக்கக்கூடிய சேர்மங்கள். அதனால ஹைட்ரஜனை என்ன செய்யலாம்? பெல்லேடியம் மற்றும் பிளாட்டினம் ஆகியவற்றில் சேமித்து வைக்கலாம். அடுத்து அமோனியா, நீர், HF ஆகியவற்றில் அவற்றின் ஹைட்ரஜன் பிணைப்பு தன்மையில் ஏறு வரிசையில் வகைப்படுத்துக. தங்களது வரிசைப்படுத்தலுக்கான அடிப்படையை விளக்குக. ஸோ ஏறு வரிசைனா குறைஞ்ச இதுலேருந்து அதிகமாக. அப்போ இருக்கிறதுலே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அமோனியா தான். அப்போ அமோனியா, அதுக்கு அடுத்தது நீர், அதுக்கு அடுத்தது HF. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை ஃப்ளூரினுக்கு தான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பிணைப்போட வலிமை எதை பொறுத்து இருக்குன்னா ஹைட்ரஜன் அணுவுடன் பிணைக்கப்பட்ட அணுவின் எலக்ட்ரான் கவர் தன்மையை பொறுத்து அமையும். அதான் முக்கியமானது. ஸோ அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணு வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கும். ஸோ ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின் மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினுக்கு அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்கிறதுனால தான் HF அதிக வலிமை, அதிக ஹைட்ரஜன் பிணைப்பு. அதேமாதிரி குறைவான ஹைட்ரஜன் பிணைப்பு 3 கம்பேர் பண்ணும்போது அமோனியா, NH3. ஸோ அதனால் N is less than oxygen, nitrogen less than oxygen, less than fluorine. அப்புறம் நீர் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு வடிவமைப்பை ஒப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீர் மூலக்கூறு பொதுவாகவே வளைந்த அமைப்பை பெற்றிருக்கும். ஸோ ஒரு ஆக்சிஜன் மையத்தில் இருக்கும், 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் அணுவில் பார்த்தீங்கன்னா 4 ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்கும். அதில் 2 ஜோடி பிணைப்பு எலக்ட்ரான்களாகவும் 2 ஜோடி தனித்த எலக்ட்ரான்களாகவும் இருக்கும். அப்போ தனித்த ஜோடி எலக்ட்ரான்களுக்கும் 2 இருக்கிறதுனால என்ன ஆகுது? அந்த 2க்கும் விலக்கு விசை இருக்கும். ஸோ அந்த விலக்கு விசையின் பிணைப்பு பார்த்தீங்கன்னா விலக்கு விசை இருக்கும். அந்த விலக்கு விசை பார்த்தீங்கன்னா பிணைப்பு ஜோடி விலக்கு விசையை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா தனியாக 2 எலக்ட்ரான் இருந்துட்டு இருக்கும்போது அது விலையே இல்லை. ஏன்னா பிணைப்பில் இருந்தாவது ஹைட்ரஜனோடு சேர்ந்துருக்கும். தனியாக இருக்கும்போது நாம்னா விலக்கு விசை அதிகமாக இருக்கிறதுனால பிணைப்பு கோணம் 109 டிகிரி 28 நிமிடத்திலிருந்து 104.5 டிகிரியாக குறைஞ்சிருது. ஸோ தனித்த ஜோடி பிணைப்பு எலக்ட்ரான்களின் விலக்கு விசை அதிகமாக இருப்பதால் பிணைப்பு கோணம் 104.5 டிகிரியாக குறைகிறது. இதுதான் ஹைட்ரஜனோட அமைப்பு. ஸோ இதில் ஆக்சிஜன் மேலே 2 ஜோடி தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கும்.
இன்னொரு 2 ஜோடி ஹைட்ரஜனோடு சேர்ந்துருக்கு. ஒரு இது வந்து ஹைட்ரஜன், இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு ஹைட்ரஜனோடு சேர்ந்துருக்கு. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடின் வடிவமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தில் அமையாத வடிவமைப்பாக இருக்கும். ஸோ 2 ஆக்சிஜன் அணுக்கள் இதில் இருக்குது. ஸோ 2 ஆக்சிஜன் அணுக்கள் பெராக்சைடு இணைப்பால் OH பிணைக்கப்பட்டுள்ளது, ஒற்றை. மேலும் இவ்விரு ஆக்சிஜன் அணுக்களும் தனித்தனியே ஒரு ஹைட்ரஜன் அணுவுடன் ஒற்றை பிணைப்பின் மூலம் இணைந்துள்ளது. ஸோ ஆக்சிஜன் மீது உள்ள தனித்த எலக்ட்ரான்களுக்கும் OH பிணைப்பு எலக்ட்ரான்களுக்கும் இடையே உள்ள விலக்கு விசை காரணமாக 2 தொகுதிகளும் ஒரு தளத்தில் அமையாத வடிவமைப்பை, இருதள வடிவமைப்பை பெற்றுள்ளது. ஸோ இந்த இரு தளங்களுக்கு இடையான கோணம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 115.5 டிகிரி வாயு நிலையில் இருக்கும். திட நிலைமையில் 90.2 டிகிரியாக இருக்கும். திட நிலையில் ஏன் கோணம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் ஹைட்ரஜன் பிணைப்பு. ஸோ இதுதான் வந்து அதனுடைய அமைப்பு. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேலே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது வாயு நிலைமையில். அந்த வாயு நிலைமைக்கும் திட நிலைமைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு நீளம், பிணைப்பு கோணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சற்று மாறுபட்டிருக்கும். ஏன்னா திட நிலைமையில் இருக்கும்போது ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால அதனுடைய பிணைப்பு நீளம், கோணம்லாம் கொஞ்சம் மாறுபடுகிறது. அவ்வளோதான் இங்கே இதில் இருக்கக்கூடிய கேள்விகள். நன்றி மாணவர்களே.